Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. 100% placement guarantee உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, சென்னை. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. கமல் சார் பார்த்தாலும் எனக்கு நல்லதுதான். ஏன்னா அவர்கிட்ட எப்போது நான் அதை சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லெட் திஸ் பி an opportunity. இப்போவும் 2500 எபிசோட் முடிஞ்சும் எக்ஸ்பைரி டேட் இல்லாம அந்த ஷோ போயிட்டு இருக்கு. How were you able to do it for 10 years? இந்த ஷோ நான் பண்ணிருக்கலைன்னா ப்ராபப்ளி இன்னும் 5 படம் நான் பண்ணியிருப்பேன். நம்மளால ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இந்த ஷோ எனக்கு கொடுத்தது. அந்த நெகட்டிவிட்டியோட n times more அந்த பாசிட்டிவிட்டி. முந்தானேத்து நான் உட்காந்து கேவி அழுதுட்டேன் 2 எபிசோட். அப்பாக்கு முகமெல்லாம் பெருசா இருக்கு, கண்ணு காது எல்லாம் அண்ட் விரலெல்லாம் அப்படியே ஒட்டி இருக்கு. ஆனா அவர் உழைச்சு மெக்கானிக்கா வேலை பண்ணி 3 பசங்களை காப்பாத்துறாரு. 3 குழந்தைங்களுக்கும் டிசபிலிட்டி. 3 பேர் அவரை மாதிரியே பிறந்திருக்கு. வைஃப் அவங்கதான் ஒருத்தர் நல்லா இருந்திருக்காங்க, எந்த சேலஞ்ச் இல்லாம. அவங்க கேன்சர் வந்து 6 மாசம் முன்னாடியா இருந்திருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்செட் ஆகுறோம். நம்ம எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றோம் லைஃபை பத்தி. ஒரு தாய் வந்து தன்னோட பிள்ளைய காப்பாத்தி முடியலன்னு சொல்லும் போது அவரை காப்பாத்தி கொண்டு முன்னாடி நிறுத்தும் போது அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, நம்மளால ஏதோ ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அவங்க லைஃப்ல கொண்டு வர முடிஞ்சதுங்கிற அந்த சந்தோஷம். இட் புஷஸ் யூ to a place where you automatically evolve. That is my learning from this show. Recent times நிறைய இடங்கள்ல வந்து உங்களை ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க பாக்குறோம். அண்ட் we are absolutely enjoying whatever you're doing. ரியாலிட்டி ஷோஸ்லயா இருக்கலாம், இல்லைன்னா படங்களுடைய ப்ரமோஷனல் ஈவெண்ட்ஸ்ல நீங்க பேசுறதா இருக்கலாம். ஐ திங்க் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே ஸ்லோவா நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நிறைய நம்ம பேச போறோம் இன்னைக்கு. நிறைய இன்டர்வியூஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க, நிறைய இடத்துல உங்களோட பர்சனல் விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம், நீங்க பண்ண ஷோஸ் பத்தி பேசியிருக்கோம். பட் ஐ ரியலி ஃபெல்ட் சம்வேர் அந்த சென்சிபிள் லக்ஷ்மி மேம் பத்தி ரொம்ப வந்து யாரும் வந்து பேசலையோ, அவங்களோட டிரெக்டோரியல் ஒர்க்ஸ் பத்தி அவங்க யாரும் அவ்வளோ டச் பண்ணலையோன்ற ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஸோ இன்னைக்கு அதை பத்தி நிறைய பேச போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அபவுட் யூ, யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். It's going to be an amazing conversation, I hope. Looking forward. Thank you so much. So ஒரு குக்கிங் ஷோவில் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு லைட் ஹார்ட்டட் பர்சனாலிட்டியாக நீங்கள் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்து ஒரு கலாட்டாவாக ஒரு ஃபன் ஒன்று எடுத்துகிட்டு போகிறீங்க. அண்ட் we're really enjoying whatever it is. உங்களுக்கு அது பர்சனலாக எப்படி இருக்குது? ஏன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட். உங்களுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருந்த ஷோஸ்க்கோ ஒர்க்குக்கோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அரீனா. ஹவு இஸ் இட் டு யூ? எனக்கு பர்சனலி இட்ஸ் டூயிங் மீ லாட் ஆஃப் குட். என்னன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் கூட நம்ம இருக்கும்போது என்னோட ஏஜ்ல கொஞ்சம் ஒரு லைட் பேக்காக இருப்போம். அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் எல்லாம் போயிடும். யூ ஃபீல் ஓகே, இன்னும் என்ன வேணும் இப்போ பண்ணிட்டேன், ஓகே நம்ம ஓடியாச்சு, நிறைய ஓடியாச்சு, இன்னும் கொஞ்சம் அப்படி லைட்டாக இருப்போம்னு. பட் இவங்க கூட சேரும்போது அங்கே மறுபடியும் யூனோ அந்த தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை எழுப்பி விடுற மாதிரி உள்ள அதெல்லாம் மெதுவாக எந்திரிச்சு பார்க்கறது. ஓகே, ஸோ தட் வே இட்ஸ் டூயிங் மீ லாட் ஆஃப் குட். எனக்கு எனர்ஜி திரும்பி வருது. இந்த கோவிடுக்கு அப்புறமே கொஞ்சம் எல்லாருமே ஹெல்த் வைஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது இல்லையா. அதுக்கப்புறம் இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் அமுத்தின மாதிரி இருக்கு எனக்கு. இப்ப என்ன இன்னொரு விஷயம்னா, வீட்டுல குக் பண்றது அவ்வளவு ஈஸியா இருக்கு. ஏன்னா அங்க ஒரு கோமாளி இருப்பான், சுத்திட்டு இருப்பான், நம்மள என்ன சொல்றது, படுத்தி எடுக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த ஹிண்ட்ரன்ஸ் அதெல்லாம் வச்சு அதுக்குள்ள அந்த டைம் லிமிட்குள்ள சமைக்கணும் வரும்போது வீட்டுல இன்னைக்கு சும்மா ஒரு சேஞ்சுக்கு சமைக்கலாம்னு சமைச்சா ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கு. அந்த லாங்குவேஜ் வர்றது ஜாலியா இருக்கு. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த லக்ஷ்மி மேம் வந்து இந்த மாதிரி ஒரு கலோக்கி எல்லாம் அழகா வந்து குவக்கி எல்லாம் வந்து பேசுவாங்களான்னு கேட்டா தெரியல. பட் நவ் ஒரு நல்லா இருக்கு. உங்க ஃபேஸே வந்து ஒரு மாதிரி சோப்பியான ஒரு இது தருது. எஸ், இட் ஷோஸ் ஹவ் யூ ஆர் என்ஜாயிங் இட். இல்ல, எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்கும், ஏதோ ஒரு லேர்னிங் கொடுக்கும் இல்லையா. நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு, அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். Every experience I have felt has been a learning experience for me. அதாவது இந்த ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃபை வந்து பேலன்ஸ் பண்ணுறது. அப்போ ஹவு டு யூ ஃபைண்ட் த தின் லைன் பிட்வீன் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல்? வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களை நீங்களா வாழ்கிறதுக்கான டைம் இருக்குமா? ஹவு டு யூ காம் யுவர் மைண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் தாட்ஸ்? என்னோட கேஸில் எல்லாமே வந்து ஆர்கானிக்காக நடந்தது. ஓகே,
fundamentally things were right in the sense கரெக்டான வேல்யூஸ், கரெக்டான அப்ரிங்கிங், ப்ரையாரிட்டிஸை கரெக்டாக வச்சுக்கிறது, அதெல்லாம் கரெக்டாக இருந்ததுனால என்னதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும், ஹைஸ் அண்ட் லோஸ் இருந்தாலும், ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக்கலி யூ வில் யூனோ என்ன சொல்கிறது, ஃபுல்ஃபில் யுவர் டியூட்டிஸ் அண்ட் நம்ம எப்படியோ அதை பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துடுவோம். பட் ஐ ஃபீல் இந்த காலத்தில் என்னோட டைம் கூட இல்லை, இப்போ வந்து challenges are more. Okay, I would advise my daughters or any youngster like you to get groomed for that. Okay. Because it will help you save lot of your precious energy. Yeah. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்குள்ளே நான் வந்தேன், ட்விட்டர் மெயின்லி உள்ள வந்தப்போ I didn't have the grooming for it. In the sense, எப்படி நான் வெளிப்படையாக மற்ற இடங்களில் பேசுவேனோ அதே மாதிரி வெளிப்படையாக பேசுவேன். அதோட ஆஃப்டர் மர்த் வாஸ் வெரி வெரி பேட். வை ஷுட் யூ கோ த்ரூ இட்? அது வந்து முகம் தெரியாத பல பேர் இருக்கிற ஒரு இடம். அங்கே என்ன சொல்லணுமோ எப்படி சொல்லணுமோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லணும். நம்ம அதை க்யூரேட் பண்ணாமல் கொண்டு போய் அங்கே போட்டுட்டோம்னா நம்ம சொல்ல வர்றது கூட ரீச் ஆகாது. அங்கே பார்க்கறதுவங்களுக்கு நம்ம இமோஷன்ஸ் தெரியாது, நம்ம வேர்ட்ஸ் அவங்க எப்படி வேணா ரீட் பண்ணலாம். ஸோ அங்கே எல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும் நமக்கு. வை ஷுட் யூ கோ த்ரூ இட்? யுவர் டைம் இஸ் ப்ரெஷியஸ், யுவர் ஃபேமிலி நீட்ஸ் யூ, இல்லையா? ஸோ அதனால எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் பயங்கரமாக இருந்தது. எனக்கு ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் என்னோட ஒர்க்கில் வெதர் இட் இஸ் இந்த ஷோவாக இருக்கட்டும், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஷோ, இட் இஸ் லைஃப் ஃபார் மெனி பீப்புள். யா, அங்கே லைஃப் வச்சு நம்ம பேசும்போது அங்கேயும் எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது. கண்டிப்பா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால தான் இப்போவும் 2500 எபிசோட் முடிஞ்சும் எக்ஸ்பைரி டேட் இல்லாம அந்த ஷோ போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த ஷோ பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபாலோ அப் இருக்கு. 10 வருஷமா 12 வருஷமா அந்த ஃபேமிலிஸை யார் யாரும் மென்டர் பண்ணிட்டு இருக்கோமோ அவங்க எல்லாம் என்னோட they are under our care. Okay, right? So அப்படி வரும்போது you need to really invest. நம்ம எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும். ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதை நம்ம வேணும், we need to keep up our promise. Yes, இல்லையா? அதெல்லாம் வரும்போது it was quite a struggle. பல இடத்துல நான் விழுந்திருக்கேன். ஆனால் நான் விழுவேன் என்று நினைத்தாயோ மாதிரி எந்திரிச்சு with God's grace எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னர். அதுக்காக அன்கண்டிஷனலி சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. லெட் மீ டெல் யூ தட். பிகாஸ் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா, ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் பார்ட்னர்ஸ்டேருந்து. ஃபேமிலியில் குழந்தைகள் வில் ஹாவ் தேர் ஓன் அவங்க ஜேர்னி இருக்கும், அவங்களுக்கு ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும், அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அப்போல்லாம் நம்ம அவைலபிளாக இருக்கணும். அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். somehow upbringing mattered a lot. Okay. And எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு என்னதான் சண்டையெல்லாம் வந்தாலும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ட்ரஸ்ட்டும் ரெஸ்பெக்டும் இன்டாக்டா இருக்கிறதுனால we could manage. பட் இந்த காலத்துல க்ரூமிங் இல்லாம பப்ளிக் லைஃப் மீடியாக்குள்ள வரவே கூடாது நான் சொல்வேன். ஓகே, யூ நீட் டு க்ரூம் யுவர் செல்ஃப். நீங்கள் டிரெக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆக்டராக இருந்தாலும் சரி, இல்லை சோஷியல் மீடியா பர்சனாக இருந்தாலும் சரி, எப்படி உங்களை பொசிஷன் பண்ணிக்கணும், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எப்படி உங்கள் கம்யூனிகேஷன் இருக்கணும், இதுக்கெல்லாம் க்ரூம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் இந்த பேலன்ஸ், எஸ், ஓகே, அது பண்ண முடியும். ஹேவிங் செட் தட், நம்ம ப்ரையாரிட்டி கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா ஐ திங்க் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் another thing, நீங்கள் பேசினது 10 வருஷமா ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க which involved so much of your emotions. Say for example, இப்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஒரு பர்சனல் விஷயங்கள் ஸ்ட்ரகிள்ஸை நான் வந்து ஒரு 1 வீக் ஒரு 1 மந்த்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னா சம்வேர் எனக்கு அது ஃபீல் ஆகும். நான் கொஞ்சம் அதில் அந்த நெகட்டிவ் வைப்ஸில் நானும் கொஞ்சம் சிக்கிட்டேனோ, அது எனக்கு சைக்காலஜிக்கலாக எனக்கும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். I'll start thinking bad, என்னடா ஒரே நெகட்டிவ் வைப்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் how are you able to do it for 10 years? அது உங்களை எஃபெக்ட் பண்ணலையா மேம்? பிகாஸ் யூ கேம் அக்ராஸ் so many stories, நிறைய பேருடைய கஷ்டங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் அது வந்து நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது இருந்திருக்கு ஒவ்வொரு கதைகளுமே. ஸோ அது உங்களை எப்படி மென்டலி உங்களை எப்படி அது டீல் பண்ணுச்சு? how did you take care of that? நான் சொல்லுவேன், இந்த ஷோ நான் பண்ணியிருக்கலைன்னா ப்ராபப்ளி இன்னும் 5 படம் நான் பண்ணியிருப்பேன்.
ஓகே, பிகாஸ் அவ்வளோ எனர்ஜி நான் அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த ஷோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அதுக்கு சுற்றி இருக்கிற விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப டைம் இருக்கு. பட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவ்வளோ கஷ்டம் கேட்குறோமே, இது எப்படி கோப் பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்மளால ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இந்த ஷோ எனக்கு கொடுத்தது. தட் அந்த நெகட்டிவிட்டியோட n times more அந்த பாசிட்டிவிட்டி gives you that utter satisfaction. பிகாஸ் ஒரு தாய் வந்து தன்னோட பிள்ளைய காப்பாற்றி முடியலன்னு சொல்லும்போது, அவரை காப்பாற்றி கொண்டு முன்னாடி நிறுத்தும் போது அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, நம்மளால ஏதோ ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அவங்க லைஃப்ல கொண்டு வர முடிஞ்சதுங்கிற அந்த சந்தோஷம், அது இட்ஸ் அன்பிலீவபிள். நத்திங் எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் கேன் கிவ் யூ தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது இட் புஷஸ் யூ டு அ பிளேஸ் வேர் யூ ஆட்டோமேட்டிக்கலி இவால்வ். என்னன்னா, ஷோக்கு முதல்ல நான் வரும்போது எனக்கு உள்ள இருந்தது, எனக்கு ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது பண்ணணும் அந்த சொசைட்டிக்காக. ஆனால் அதுக்குள்ள ஒரு சுயநலம் ஒளிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளாலேயும் முடியும், நம்மளும் சாதிப்போம், நம்மளும் இங்கே ஒருத்தர்னு காமிக்கிற ஒரு சின்ன ஒரு இமோஷன் உள்ள ஒளிஞ்சிருக்கும். ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல அது போய் நிஜமாவே யூ ஸ்டார்ட் அதுல கமிட்மெண்ட் வந்துடும். அப்போ கொஞ்ச நாள் கேப்புக்கு அப்புறம் நான் இந்த ஷோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. எனக்கு முந்தா நேற்று நான் உட்காந்து கேவி அழுதுட்டேன். 2 எபிசோட். ஒன்று வந்து நான் இப்போ சொன்னீங்கன்னா நீங்களும் அழுதுடுவீங்க, அவ்வளோ மோசம். அந்த மாதிரி பல ஷோவில் நான் அழுதுருக்கேன். ஆனால் அந்த எபிசோட் முடிஞ்சு அந்த டைமில் 100% நான் கமிட் பண்ணி கேட்பேன். அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு பார்ப்பேன். ஒன்ஸ் அது முடிஞ்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆஃப் ஆகிடும். பட் இருக்கும் நல்ல வகையில், அது ஃபாலோ அப் இருக்கா, அது என்ன பண்ணணும், அவ்வளோதான். அது இல்லாமல் ஐ ஒன்ட் லெட் இட் எஃபெக்ட் மீ. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ வந்தாச்சு. முன்னாடி அது இருக்கலை, அதோட ஆஃப்டர் மாத்தும் இருந்தது. ஓகே, இப்போ இந்த கேஸ், இப்போ நான் 2 கேஸ் சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, அவங்களோட பொண்ணு 29 year old 28 year old, 2 குழந்தைகள் அவளுக்கு, 6 years and 4 years. 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு ட்ரெயின் முன்னாடி they had to literally பெருக்கியிருக்காங்க. இப்படி ஒரு கேஸ் வரும்போது நம்மளால எப்படி அவங்கள கன்சோல் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு ஹோப்பு, ஒரு மேரிட்டல் டிஸ்கார்டோ இல்லைன்னா ஏதாவது டொமெஸ்டிக் வயலன்ஸோ, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து அது பெட்டர் பண்ண. இங்கே எப்படி அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வர முடியும் திருப்பி? என்னால் தாங்க முடியலை. பட் தென் நான் நினச்சேன், இந்த ஷோ ஏர் பண்ணுறதுனால இட் இஸ் ஜஸ்ட் அ ஃப்ளீட்டிங் மோமெண்ட் தானே இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம். அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கும்போது தட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் சஃபரிங். அதுக்கப்புறம் அந்த குடும்பமே சஃபர் பண்ணறதில்ல, ஹோல் லைஃப் அவங்களுக்கு போச்சு. அதை வந்து நம்ம கன்வே பண்ணலாமே. அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல பற்றி யோசிப்பாங்களே, நம்ம இப்படி தப்பாக யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு தள்ளின அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னது? ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறது. இல்லைன்னா அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா பைத்தியம் பிடிச்சிடும். முடியாது. அந்த மாதிரி இன்னொரு ஃபேமிலி, அன்னைக்கு இன்னொரு ஃபேமிலி எப்படின்னா, அப்பாவுக்கு முகமெல்லாம் பெருசாக இருக்குது, கண்ணு காது எல்லாம் அண்ட் விரலெல்லாம் அப்படியே ஒட்டி இருக்கு. ஆனால் அவர் உழைச்சி மெக்கானிக்காக வேலை பண்ணி 3 பசங்களை காப்பாற்றுறாரு. 3 குழந்தைங்களுக்கும் டிசபிலிட்டி. 3 பேர் அவரை மாதிரியே பிறந்திருக்கு. அவங்க ஒய்ஃபு அவங்க தான் ஒருத்தர் நல்லா இருந்திருக்காங்க, எந்த சேலஞ்ச் இல்லாமல். அவங்க கேன்சர் வந்து 6 மாதம் முன்னாடியாக இருந்திருக்காங்க. ஸோ ஆனால் அந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை படித்து பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிருக்கு. ஷி வாண்ட்ஸ் டு டூ நர்சிங் படித்து இன்னும் நிறைய பேருக்கு அவங்க அம்மாக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி காப்பாற்றணும். ஸோ அவளை படிக்க வைக்கணும், அந்த 2 பசங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு ஆடியன்ஸ்கிட்ட சொல்லி எப்படியாவது இவங்களுக்கு ஹெல்ப் கொண்டு வரணும், இவங்களோட ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச். அண்ட் தென் அவங்கள பார்த்து நம்ம கற்றுப்போம். என்ன தெரியுமா, சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்செட் ஆகிறோம், நம்ம எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் லைஃப்பை பற்றி. அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா we don't have the right to complain.
நீங்கள் கேட்பீங்க இல்லையா, எனக்கு அன்னைக்கு என் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் அவங்க கையில் கொடுக்கணும்னு தோணுது. பிகாஸ் யூ டென் டு ஃபீல் வாட் ஆர் வி டூயிங். அவங்க ஒரு 500 rupees 1000 rupeesக்கு அவஸ்தப்பட்டுட்டு இருக்காங்க நமக்கு தோணும். பட் தென் யூ ஹோல்ட் யுவர் செல்ஃப், யூ சே நோ, தட்ஸ் நாட் த சொல்யூஷன். யூனோ, இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் யூ. ஹவு யூ லுக் அட் லைஃப். யூ ஸ்டாப் கம்ப்ளைனிங். யூ ஆர் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். தட் இஸ் மை லேர்னிங் ஃப்ரம் திஸ் ஷோ. ஓகே, டுக் இட்ஸ் ஓன் டைம், பட் இவென்ச்சுவலி அது ஒரு இவ்வளோ பெரிய டெப்த் இருக்குது அதில் அப்படின்றது இட் இஸ் வெரி நைஸ் டு ஹியர். பல பேரோட வாழ்க்கையில் இப்படி மாற்றங்கள் நடக்குது அப்படின்றப்போ. ஆனால் இந்த மாதிரி இந்த ஷோ இவ்வளோ ஒரு வேல்யூவாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறப்போ, இதுக்கு ட்ரால்ஸ் வரப்போ, இதுக்கு ஒரு பேட் கமெண்ட் வரப்போ, ஹவு டு யூ ஃபீல்? இது ஏன் நான் கேட்குறேன்னா, இப்போ ஜென்ரலாக நான் வந்து டேய் நான் அந்த இன்டென்ஷன்லேயே பண்ணலையடா, ஏன்னா என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்கன்னு நம்ம நார்மலாக ஏதாவது ஒன்று நடந்தாலே ரொம்ப வருத்தப்படுவோம். ஐ எம் லைக் தட். ஸோ நம்ம அப்படி நினச்சிருக்கவே மாட்டோம். அப்படின்றப்போ ஒரு குட் காஸ்க்காக நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், நான் இது எந்த விஷயத்தில் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்ற அந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்கிறப்போ ஹவு டு யூ ஹேண்டில் தட்? See, இது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் யுவர் ஜேர்னி தாம்மா. ஏன்னா ஃபஸ்ட்டு யூ வில் பி இக்னோர்டு பிகாஸ் யூஆர் நாட் அட் ஆல். நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது யாரோட அட்டென்ஷனுக்கு வரல, இப்போ யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அடுத்த ஸ்டேஜில் தே வில் ஸ்டார்ட் கிரிட்டிசைசிங் யூ ஆர் தே வில் ஸ்டார்ட் ட்ரோலிங் யூ. ட்ரோலிங் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் அப்ரிசியேஷன் அண்ட் கிரிட்டிசிசம் ஆல்சோ. ஓகே, அது வரும். அடுத்தது தே வில் ஸ்டார்ட் ஆர்கியூயிங் வித் யூ. Okay. Or they will start, pointing out your mistakes. Okay. அடுத்த ஸ்டேஜில் தான் அக்செப்டன்ஸ் வரும். If you can withstand all this, that means you're on the right path. Okay. இது இல்லாமல் இருக்க முடியாது. Trolls are very, very important. Criticism is even more important. Okay. If you are on the right path, நம்ம ஜென்வினாக இருக்கோம்னா absolutely you will cross all this. அந்த கான்ஃபிடன்ஸ் வரத்துக்கு டைம் எடுக்கும். ஸோ 5 வருஷம் முன்னாடி என்ன ஸ்பூஃப் பண்ணி ஒரு படம் வந்து 5-8 வருஷம் முன்னாடி, அப்போ எங்கிட்ட சேனல் எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் பேசாமல் இருக்கணும், நீங்கள் பேசக்கூடாது, பேசுனீங்கன்னா தப்பாயிடும், அது இன்னும் பப்ளிசிட்டி ஆகிடும். ஆனால் நான் வாய் விட்டுட்டேன் பிகாஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி நான் எவ்வளோ சின்சியராக பண்ணுறேன், நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு. அது தேவையில்லை. அது இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு படம் வந்தால் ஓகேடா என்ன சொல்லிட்டு போங்கன்னு விட்டுருவேன். ஓகே, இப்போ நீங்கள் அந்த டைம் எடுக்கும். எல்லாருக்கும் அந்த டைம் எடுக்கும். ஓகே, பட் அந்த டைம் வர நின்னா that means you are here to stay. Okay. இல்லைன்னா we will vanish. Okay. As simple as that. And நீங்க சொன்னீங்கல்ல higher purpose. ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு விஷயம் இருந்தது. என்ன மோட்டிவேட் பண்ணணும்னா ஒரு விஷயம் மட்டும் இருந்தா பத்தாது, அதுல இன்னொரு ஹையர் பர்பஸ் இருந்தா தான் நான் மோட்டிவேட் ஆவேன். ஓகே, இல்லைன்னா ஐ டோன்ட் கெட் மோட்டிவேட்டட். ஓகே, இப்போ என்னோட ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் நான் ஐ அம் an entrepreneur from the age of 18. wow. ஓகே, அப்போ எனக்கு அதில் ஒரு பிக்கர் காஸ் இருந்தால் தான் என்னால். ஸோ ஆல் மை வெஞ்சர்ஸ் எல்லாமே சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் தானே இருந்தது. ஓகே, அதில் எனக்கு இட் வில் பி ப்ராஃபிட் மேக்கிங் மாடல், அட் த சேம் டைம் தெர் வில் பி a bigger காஸ். அப்படிதான் இருந்தது. இப்போ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, இந்த ஸ்டேஜில் அங்கே போய் உட்காந்து என்னோட ஷோ பண்ணும்போது ஐ ஆம் ஜெனரேட்டிங் இன்கம், ரைட்? பட் only if I generate that income, I can spend it on people who really need that help. So I have a purposeful assignment. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். ஓகே, everybody has the right to enjoy life. You need to have your financial security. நம்மெல்லாம் பென்ஷன் பீப்புள் கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது அது தேவை, அந்த மீட்டர் ஓடிட்டே இருக்கணும். ஸோ அந்த பிக்கர் பர்பஸ் இருக்கும்போது யூ ஃபீல் வர்த் வைல். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்ம ஈவன் இஃப் நம்ம ஃபேமிலி டைமை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே போகிறோம். அப்போ அது கூட நமக்கு வர்த் வைலாக தெரியும். நமக்கு கான்ஃபிடென்ஸ் வரும், கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டோம். அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். திஸ் கம்ஸ் ஃப்ரம் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன். இவ்வளோ நாள் நான் அனுபவிச்சு இன்னைக்கு இதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இட்ஸ் குட். யா. ஸோ இப்போ இன்னொன்று வந்து இந்த ஹையர் பர்பஸ் அப்படின்றது சினிமாவில் உங்களுக்கு என்ன? நீங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட படங்களில் it is not just a commercial venture. Arohanam, I touched upon a subject which was very, very sensitive, bipolar disorder. So அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண மேட்டர் என்னவா இருக்குன்னா, நம்ம ஒருத்தரை பார்த்து
அப்நார்மல் சொல்கிறோம், இல்லைன்னா ஒருத்தரை பார்த்து அவங்களுக்கு ஏதோ மென்டல் இஷ்யூ இருக்குது சொல்கிறோம். நம்ம எல்லா டைம்லையும் நார்மலாக இருக்கோமா? இல்லையே. ஸோ we don't have the right to say that. அண்ட் அந்த மாதிரி நம்ம பிராண்ட் பண்ணும்போது ஒன்று வந்து that is wrong. We need to have an open mind. People are different. அது ஒன்று. அடுத்தது people who are going through that and the ups and downs, highs and lows, இல்லைன்னா mood swings எல்லாம் நமக்கு பல there are girls who go through mood swings every month, right? அது எக்ஸ்ட்ரீம் ஆகி அது நம்மளோட நார்மல் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் இட் பிகம்ஸ் அ டிஸார்டர். இல்லைன்னா நமக்கு எல்லாருக்குமே அது ஒரு சின்ன இதில் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அப்படி வரும்போது அவங்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் த அகதா கிறிஸ்டிலேருந்து வான் கோ வரைக்கும் they were supposed to be diagnosed with bipolar disorder. Okay. The list is amazing. So நம்ம சொல்கிறோம், when you don't think ஒரு டிப்பிக்கலாக திங்க் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணும்போது அதுக்கு ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி இருக்கணும், அதுக்கு ஒரு கிரேசினஸ் இருக்கணும் இல்லையா? அது நமக்கெல்லாம் புரியணும்னு இல்லை. அப்போ நீங்கள் நம்ம பிராண்ட் பண்ணுறோம் அங்கே கிரேசின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் டச் பண்ணியிருந்தேன். செகண்ட் ஃபிலிம் பண்ணும்போது அப்போ தான் அந்த நிர்பயா கேஸ் நடந்திருந்தது. இட் வாஸ் ஆன் December 29th. It was my birthday. Actually 16 days earlier she had been attacked. அதுக்கப்புறம் பர்த்டே அன்னைக்கு December 29th she passed away. அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஸோ ஐ வாஸ் திங்கிங் வி ஷுட் டூ சம். வாட் இஃப் ஷீ ஹட் சர்வைவ்ட் இந்த சொசைட்டி? அவள் எப்படி அவளை ட்ரீட் பண்ணியிருக்கோம், அவளோட லைஃப் எப்படி இருந்திருக்கும், அவளோட ட்ராமாவை எப்படி அவள் கோப் பண்ணியிருப்பா. அதுதான் இருந்தது என்னோட தாட். ஸோ ஐ வாண்டட் டு டாக் அபவுட் அ ரேப் விக்டிம் அண்ட் லைஃப் ஆஃப்டர் த இன்சிடென்ட். பட் சம்ஹவ் அது ஆகும். நம்ம கூட இருக்கிறதுவங்க கொஞ்சம் கமர்ஷியலாக போகலாமே, திருப்பியும் நீங்கள் லேடி ஓரியன்டாகவே பண்ணக்கூடாது, ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு அதுக்குள்ளே நம்ம மூக்க நுழைப்போம். இப்படி நுழைச்சி அப்படி நுழைச்சி அது ஒரு பேக்கேஜாக ட்ரீட் பண்ணி சொதப்புவோம். ஐ ஃபீல் ஐ ரிக்ரெட் டூயிங் தட். அண்ட் அப்படி பண்ணி நான் என்ன பண்ணோன்னா பிக் ஸ்டார்ஸ் வச்சு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். விஜய் சேதுபதி லிசன் டு தி ஸ்கிரிப்ட். So sweet of him. He came to my office, listened to the script. He said, நான் இப்போ பிஸியாக இருக்கேம்மா, டிசம்பர்லன்னா நம்ம பார்க்கலாம், அதுக்குள்ளே உங்களுக்கு வேணும்னா நான் அசோக் செல்வனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு. எனக்கு அவசரம் ஜாஸ்தி, இப்போ பண்ணணும், இப்போ முடிக்கணும். நவம்பரில் படத்தையே ரிலீஸ் பண்ணிட்டேன். ஐ ரிக்ரெட் தட். இஃப் விஜய் had done it, Vijay Sethupathi had done it, it would have been, I missed my second opportunity. I let it pass. I didn't make use of it. I regret it now. I could have made it big. Because ஒரு 36 lakhsல நான் ஆரோகணம் பண்ணேன். என்னோட செகண்ட் ஃபிலிம் பட்ஜெட் the producer gave me was 4 crores. I could have done a beautiful job of it. Exactly. அதை நான் அவைல் பண்ணிக்கல. அவசரம், தெரியல, ignorance. Okay. அதுதான் ஆகும். அதுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கிடையாது, முட்டாள்தனம். Okay. ஓகே, அது அப்படியாச்சு. அடிபட்டது, அதில் அடிபட்டதா. ஆனால் இப்போதான் தெரியறது எவ்வளோ பெரிய அடின்னு இப்போதான் புரியுது. தேர்ட் ஃபிலிம் திருப்பி நான் அப்படியே கீழே வந்து நிலத்துக்கு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அதில் அதுவும் அதே மாதிரி தான். நாங்கள் ஒரு ரேக் பிக்கர் 89-year-old ரேக் பிக்கரை ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம். அவங்களும் அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறது அம்மா. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. ரிட்டையர் ஆக போகிறாங்க, இறந்துட்டாங்க. அவங்களோட ஜாபு அவங்க பசங்க யாருக்கா ஒருத்தருக்கு போகும். ஆனால் அந்த பசங்களுக்குள்ள சண்டை, அதனால யாருக்குமே அந்த ஜாப் கிடைக்காம இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ இந்த 2 பேரும் மீட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ இட்ஸ் அ ஜானர். இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இந்த மாதிரி பீப்புளோட கதைகள் நம்ம சொல்லவே இல்லை. Seniors, women, that too from that class, working class, அது நம்ம பண்ணவே இல்லை. So what better cause could it be?
இல்லையா? அது 4th film, of course, again Alzheimer's and Chennai floods. அதுவும் again technically a very sound film, and it went to Indian Panorama. And அதுவும் அதில் ஒரு காசு இருந்தது. அல்சைமர்ஸ் எப்படி, அதோட கேர் கிவர்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னது, ஒரு டிசாஸ்டர் வரும்போது அந்த அந்த சிஸ்டம், அந்த பிளானிங் இந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும், அதுக்கு ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கணும். அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணோம் அதில். ஓகே, 5th film is about illegal adoption, selling children. So now you have the answer. So bigger cost la big cost இருக்கு. இப்போ நீங்க அழகா வந்து இட் வாஸ் a question in fact, பட் நீங்க ரொம்ப அழகா வந்து அந்த 5 படங்கள் அதை எந்த நோக்கத்தை எடுத்தீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, முதல் படம் வந்து சூப்பர் டூப்பரா வந்து எல்லாருமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு யூ கேன் ப்ரௌட்லி சே தட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அப்படின்ட்டு அவ்வளோ நல்ல ஒரு முதல் படம் ஒரு இயக்குனருக்குன்றப்போ லட்டு மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் 2வது படத்தில் ஒரு டிப் வருது அப்படின்றப்போ அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல, டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவோம். என்னடா அது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, இண்டஸ்ட்ரியிலையும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த அம்மா இப்படிதான் என் காதில் பட்டிருக்கு. அவங்க ஏதோ படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, பெரிய நேம்ஸ் எடுக்கிறேன். கமல் சரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப் நான் அட்டென்ட் பண்ணேன். கமல் சார் பார்த்தாலும் எனக்கு நல்லதுதான், ஏன்னா அவர்கிட்ட எப்போவாது நான் அது சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லெட் திஸ் பி அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ அங்க நான் கமல் சார் ஃபேன்னா பைத்தியம். ஓகே, ஸோ எங்கூட கிருத்திகா உதயநிதி, நான், அப்புறம் ராஜேஷ் கமல் சார் கூட இது பண்ணார்ல, ஒரு படம் பண்ணாரு ட்ரிஷா அண்ட் கமல் சார். அப்போது அன்னைக்கு ஐஐடியில் அவர் பண்ணார். அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக் இட் வாஸ் ஃபார் மீ ஆஸ் அ. அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கலை, ஆரோகணம் பண்ணலை, பண்ண போகிறேன். பிகாஸ் நான் வந்து சினிமாவில் நடிக்க வந்ததே அந்த கனெக்ஷன்ஸ் வரணும், கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது 5 years 2006 நான் என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் ஆக்டிங்ல. 2011 ஐ ஹவ் ஸ்டார்டட் ஷூட்டிங் ஃபார் ஆரோகணம். அதுக்கு முன்னாடி தான் கமல் சாரை நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப்ல மீட் பண்றேன். இப்போ எல்லாருக்கும் தெரியும் நான் கமல் சார் ஃபேனு. அவரை பார்த்து அப்படியே நான் உட்காந்துடுவேன், அவ்வளோ பிடிக்கும். ஓகே, அப்போ எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க என்ன, எங்கேயாவது கமல் சார் பேசிட்டு இருந்தா லக்ஷ்மி அங்கேயே சுத்தி வருவான்னு. அதுல ஆன்டி கிளைமேக்ஸ் என்னாச்சு தெரியுமா? ஒரு நாளைக்கு இப்படியே உட்கார்ந்து இருக்கிறத கமல் சார் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு உங்களை பார்த்தா என்னோட சிஸ்டரையே ஞாபகம் வருது. சிஸ்டரா ஸோ அந்த மாதிரி என்னோட சிஸ்டர், அவரோட பாம்பேல, அது எந்த சிஸ்டர் எனக்கு தெரியல, பிகாஸ் ஐ யூஸ் டு புட் அ கொண்டை லைக் திஸ். ஹி செட் யூ ரிமைண்ட் மீ ஆஃப் மை சிஸ்டர். பட் த பாயிண்ட் இஸ், நிறைய கற்றுனேன் அங்கே நிறைய ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் வந்தாங்க, பயங்கர எக்ஸ்போஷர் இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் அமேசிங் ஃபார் மீ. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன், இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆரோகணம் முடிச்சுட்டு ரியல் இமேஜில் ஸ்க்ரீனிங் பார்க்க போகிறேன். அன்னைக்கு கமல் சார் அங்கே வந்திருக்காரு. ராம் வந்து வண்டியில் உட்காந்துருக்காரு, என்னோட ஹஸ்பண்ட் வண்டியில் உட்காந்துருக்காரு. நான் முதல்ல இறங்குறேன், கமல் சார் டீம் வந்திருக்காங்க. ஐ திங்க் மன்மதன் அன்போடு அந்த டைமில் தான் 2. இப்போ கமல் சார் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காரு. நான் முதல்ல பேசிட்டு போகிறேன். நான் சார்கிட்ட சொல்கிறேன், சார் நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் படம் எடுக்கிறதுக்கு உங்கள் பேட்ச்லேருந்து. ஸோ நீங்கள் நிச்சயமாக என்னோட படம் பார்க்கணும். ஹி செட், நீங்கள் படம் எடுத்துகிட்டு படம் பாருங்கன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அவங்களாவே படம் வந்து பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கணும் உங்கள் படம். ஐ சார் நான் இன்னுமே சொல்ல மாட்டேன் சார், நான் ஐ டேக் யுவர் அட்வைஸ், நான் உங்களுக்கு இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயாச்சு. இவர் உள்ளே உட்காந்துருக்காரு. He didn't know. Okay. He was outside and he was, என்னாச்சு யாரோ கேட்பா, அவங்க ஏதோ ஒரு படம் எடுத்திருக்காங்களாம், யூனோ. He was, because அவ்வளோதான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. Okay. Everybody thought like that. ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. நானே அப்படி தான் நினச்சேன். ஒரு நாளைக்கு ஒரு ஷோ அது ஓடினாலே எனக்கு பெரிய திருப்தியாக இருந்திருக்கும். பட் இட் broke all expectations because first time வந்தப்போவே it was like it got rave reviews. But I won't say I was technically, sound. Okay. இல்லன்றது இப்போ இல்லை. எப்படின்னா, நம்ம ஒரு படம் எடுக்கும்போது ஃப்ளூக்கில் அது நல்லா வருது ஒரு விஷயம், இல்லை உள்ள இருக்கிற நம்மளோட
நம்மளோட அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இன்டென்சிட்டி எல்லாம் அதில் தெரியறது நல்ல விஷயம்தான். பட் என் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கணும், அதுக்கு நான் இதுதான் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நான் பண்ணினேன், என் ப்ராடக்ட் அப்படி வந்தது. இந்த காலத்தில் தட்ஸ் நாட் இனஃப். The difference between a real craftsmanship is that you should know what your end product should look like. Even then, when you shoot, you lose 80% of your film. You will have only 20% with you. Then on the edit table, you will rediscover your film. Okay. This is how films are made. Okay, that I have seen myself. நம்ம ஒரு எடிட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு 50% வந்தால் கூட நம்ம நினச்சதோட பியூட்டிஃபுல், தட்ஸ் வண்டர்ஃபுல். ஸோ அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் இருக்கும். செகண்ட் ஃபிலிமில் நமக்கு அதுதான் நமக்கு ஆக்சுவலி பெஞ்ச் மார்க். நம்ம செகண்ட் ஃபிலிம் வின் பண்ணிட்டோம்னா இட்ஸ் வண்டர்ஃபுல். என்னோட ஸ்கிரிப்ட் சைடு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும். அது இவால்வ் ஆகி ஒரு 40th டிராஃப்ட் வந்து நல்லா வரும். ஆனால் திருப்பி நம்ம அது எல்லாத்தையும் திருப்பி போடுவோம். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் கிளியராக தெரியாததுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. இடையில வந்து ஒப்பீனியன்ஸ் வரும். கமர்ஷியலாக ஹிட் ஆகிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவோம், அந்த மாதிரி சொதப்பிடுச்சு. அப்போ அது ஃபெயில் ஆகும்போது, ஆனால் நெருங்கிவா முத்தமிடாதே ரொம்ப ரொம்ப பிடிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. எஸ், அந்த மாதிரி ஒரு படங்க எடுங்கம்மா, எதுக்குமா எப்போ பாரு மெசேஜ் சொல்கிறீங்க, அது எவ்வளோ நல்ல ஸ்க்ரீன் பிளே. என்னுடைய எடிட்டர்ஸ் சொல்கிறது உண்டு, இந்த ஸ்க்ரீன் பிளே நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன்னு. அண்ட் ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட், நம்ம ரிலீஸ் பண்ணி இந்த குத்துவாங்க, இடிப்பாங்க, மூச்சிலெல்லாம் குத்து விழும், அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நம்ம ரீஎடிட் பண்ணுவோம்ல, அப்போ ஒரு வண்டர்ஃபுல் கட்டு வரும். அப்போ கொஞ்சம் புத்தி வந்திருக்கும். ஏன்னா 6 மாதம் நம்ம அதுலேயே உட்காந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் போயிருக்கோம், சுத்தமாக போயிருக்கோம். நம்ம எடுக்கிறது டிசிஷன்ஸ் எதுவுமே கரெக்டாக வராது. ஆனால் கொஞ்ச நாள் விட்டுட்டு நம்ம உட்காந்து வரும்போது இன்னொரு கிளாரிட்டி வரும். If you can afford to do that as a director, you can shoot a film, edit, keep it. After some time you revisit. I think it will give you a lot of clarity. That I have experienced. But நம்மளால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்ம ஓன் காசை போட்டு பண்ணும்போது, இல்லை ப்ரொடியூசரோட ஃபண்ட்ஸ் போட்டு பண்ணாலும், we want to recover it as soon as possible. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிப்ரெஷன் வரும் பாருங்க. ஐயோ ஐ எம் யூஸ்லெஸ், ஐ எம் குட் ஃபார் நத்திங், மேபி அது ஃப்ளூக்கில் நம்ம ஜெயிச்சிருப்போம், நம்ம வந்து இன்னும் படமே எடுக்க முடியாது, ஆச்சு, எல்லாமே போச்சு. யூ ஃபீல் சோ லோ. அப்போ ஒரு மொக்க படம் ஏதாவது போய் பார்ப்போம், பை மிஸ்டேக் தியேட்டர்ல போய் வேற ஏதாவது யாராவது எடுத்த மொக்க படம் பார்ப்போம். அப்போ ஒரு எனர்ஜி வர பாருங்க, ஓ இவங்களே இப்படி மொக்க படம் எடுத்திருக்காங்களா, அப்ப கோங்குடல் ஒரு எனர்ஜி தான் எனர்ஜி வரும். அப்ப நம்மெல்லாம் பட்டை கிளப்பிருக்கோம், வாங்க அடுத்த படம் மறுபடியும் ஓடு. இந்த மாதிரி நான் படம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ அவங்க ஏதோ படம் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு. மேபி இஃப் இட் வாஸ் எ மேல் டைரக்டர், ஒரு ரொம்ப வேற ஒரு ஆளா இருந்தா இந்த கமெண்ட் ஈஸியா பாஸ் பண்ணிருப்பாங்களான்றது தெரியல. பண்ண மாட்டாங்க. ஓகே. அண்ட் இப்போ எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமே இந்த மாதிரி ரிலக்டன்ஸ் இருக்குன்னா, எடுக்கிற சமயத்துல ஒரு ஃபீமேல் டைரக்டரா உங்களுக்கு இருந்த சிக்கல் என்ன? ஏன்னா ஐ டோல் யூ, நான் ஆண்டர்பிரினர் இல்லையா. ஸோ சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு எனக்கு பயங்கர எக்ஸ்போஜர் இருந்தது அவுட் ஆஃப் இந்தியா. அங்கே எங்கேயுமே நான் என்னோட ஜெண்டர் வந்து ஒரு ப்ராப்ளமாக ஃபீல் பண்ணது கிடையாது. நோபடி கேன் ஸ்டாப் மீ இஃப் ஐ எம் ஹார்ட் ஒர்க்கிங். எனக்கு அதுக்கான பேஷன் இருக்குன்னா நான் எவ்வளோ தூரம் வேணா போகலாம். ஆனால் சினிமாவில் அது முடியாது. ஜெண்டர் இஸ் அ ஃபேக்டர். As a technician, as a actor, because I feel most of it is from within. Because நானே பாருங்களேன், ஒரு ஃபேமிலி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சினிமாவில் அப்படி இருக்கவே முடியாது. இஃப் யூ வாண்ட் டு ரியலி மேக் இட் பிக், ஒரு படத்துக்கு நம்ம 200% ஹார்ட் அண்ட் சோல் போட்டு வேலை செய்யணும். அது என்னால் முடியல. பிகாஸ் எனக்கு ப்ரையாரிட்டி வேறு. அதுக்கான ஒர்க் பண்ணணும், வேர்ல்ட் சினிமா பார்க்கணும்,
கலீக்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க பார்க்கணும், ஒரு updated-ஆ இருக்கணும். குட் லக். அப்டேட்டடா இருக்கணும். இது எதுவுமே பண்ணல. நான் வேலைக்கு போவேன், பண்ணுவேன், வருவேன். என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற ஒரு நாலேஜ் வச்சு தான் அது பத்தாது. இந்த காலத்து பசங்களுக்கு பத்தவே பத்தாது. பிகாஸ் தே ஹேவ் வேர்ல்ட் சினிமா ஆன் தேர் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ யூ கேனாட். ஸோ பட் தேர்ட் ஃபிலிம் இஸ் ஆல்சோ வெரி வெல் அப்ரிஷியேட்டட். ஃபோர்த் ஃபிலிம் ஆல்சோ. ஃபிஃப்த் ஃபிலிம் என்னாச்சுன்னா, ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ மெடிக்கல் கிரைசிஸ். அந்த டைமில் நான் பண்ணியிருக்கப்படாது. ஆரம்பிச்சிட்டேன், முடிச்சிடணும்னு பண்ணிட்டேன். ஐ டென்ட் டூ ஜஸ்டிஸ் ஐ ஃபீல். அடுத்த படத்துல இல்லை, அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு உட்காந்து எடிட் பண்ணேன். I love this cut. Wow. I wish my sound engineer was telling me, ma'am, I really wish you had released this cut. என்ன பண்ணறது? ஸோ அதெல்லாம் ஆகும். ஆனா அந்த நெக்ஸ்ட் டே நம்மளோட ஃபேவரட் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அவங்களோட ரிவ்யூக்கு, என்ன சொல்ல போறாங்களோ. இதுக்கு அவங்க ஒரு வாட்டி த்ராஷ் பண்ணுவாங்க பாருங்க. அது கேட்கும் போது மனசுக்குள்ளேந்து இப்படி நம்ம யூஸ்லெஸ்னு தோணிடும். ஒரு கிரியேட்டருக்கு எவ்வளோ தூரம் ஊக்கத்தை கொடுக்குமோ ஒரு நல்ல ரிவ்யூ, ஒரு மோசமான ரிவ்யூ அவ்வளோ தூரம் உடைச்சு போடும். அதனால தான் டிரெக்டர்ஸ், when you review a film, you should never review the filmmaker. You should review the film. Because why are you celebrating creators? Because they give their heart and soul into it, and it is அது இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது நீங்க அவங்களோட சோல் அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு வரவே முடியாது. நீங்க ஒர்க்கை ரிவ்யூ பண்ணுங்க, ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. யாருக்கு வேணா நடக்கலாம், எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ்க்கு வேணாலும் அது நடக்கலாம். ஆனா அந்த ஒர்க்கை மட்டும்தான் நம்ம ஒரு சூப்பரான பாயிண்ட். ஆக்சுவலி அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணினா இட்ஸ் நாட் ஃபேர். மைண்ட்ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். இட்ஸ் நாட் ஃபேர். இட்ஸ் நாட் ஃபேர். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஐ திங்க் இந்த இயர்ல வந்து பெரிய படங்கள் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையா இருந்ததான்னு தெரியல. இல்ல பெரிய படங்கள் கொஞ்சமாவது ஸ்டஃப் இருந்தா கூட ஜெயிச்சிடும். சின்ன படங்கள் மாதிரி கிடையாது. என்னோட படம் எல்லாம் பேக்டா இருக்கணும், ஸ்டஃப் இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும், டெக்னிக்கலி நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு வகையா தப்பிக்க முடியும். பெரிய படங்களுக்கு அப்படி கிடையாது. மொமெண்ட்ஸ் இருந்தா போறோம். Because they already love their favorite actors on screen. They'll have the best cinematographers. They'll have the best music on earth. Okay? What you need is audience-க்கு முட்டாளாக்காம இருந்தாப்போ. நீங்க முட்டாளாக்கி காதுல பூவை சுத்தி எல்லாமே பண்ணீங்கன்னா எப்படி ஏத்துப்பாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு அளவுக்கு மொமெண்ட்ஸ் இருந்தா, நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்களேன், நான் எல்லாம் ஏந்திரிச்சு நின்று கிளாப் எல்லாம் பண்ணி, பிகாஸ் அந்த ஒரு ஸ்டேஜ்ல திரும்பி யாரா சொன்னது நீ வந்து அகதின்னு ஒரு டயலாக் இப்படி புல்லரிக்கும். இப்ப எனக்கு சொல்லும் போதே ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வேணும்ல நமக்கு. யூ நீட் அந்த இமோஷன்ஸ் இவோக் பண்ணது. அப்படி பார்க்க போனீங்கன்னா சிம்ரனுக்கு அண்ணாவோ தம்பியோ யோகி பாபுன்னு நம்பவே முடியாது. நமக்கு நம்மனே கிடையாது. பட் இட் டசன்ட் மேட்டர். எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கொடுத்தீங்க. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ஷாட். ஐ திங்க் டூரிஸ்ட் ஃபேமிலியோட லைட்டிங்கும் அவங்களோட அந்த டிரெக்ஷன் ஐ ரியலி என்ஜாய்ட். இட் வாஸ் ஷாட் ஸோ வெல். அந்த மாதிரி எவ்வளோ படங்கள் அந்த மாதிரி படங்கள் வருது. மலையாளத்துல நிறைய படங்கள் அந்த மாதிரி வருது. அப்போ நீங்க அந்த மொமெண்ட்ஸ் கொடுத்தா போறோம். யூ கிவ் தோஸ் மொமெண்ட்ஸ். அதுல ஓட்டை இருக்கலாம். நோ ஃபிலிம் இஸ் பர்ஃபெக்ட் இல்லையா? அந்த இம்பர்ஃபெக்ஷனே அதோட அழகா இருக்கும் ஒரு வாட்டி. அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாம, ரீவிசிட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம, கேரக்டரைசேஷனே இல்லாம, ஒண்ணுமே இல்லாம படம் கொடுத்தா எப்படி ஏத்துக்க முடியும்? இதுல எங்க ஃப்ளா நடக்குதுன்னு உங்களுக்கு தோணுது? ஃபில்ம் மேக்கரா பாக்குறப்போ, படம் பாக்குறப்போ, where do you think it has gone wrong? மணி சாரோட படங்களே எடுத்துங்களேன். அஞ்சலியா இருக்கட்டும், கன்னத்தில் முத்தமிட்டாலா இருக்கட்டும், மௌன ராகமா இருக்கட்டும்,
நாயகனா இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாம் ரோஜா, they are all masterpieces in the sense ஒரு parallel சினிமாவும் ஒரு கமர்ஷியல் சினிமாவும் ரெண்டும் சேர்ந்து வர ஒரு மாஸ்டர் பீஸ் இல்லையா? கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாம் பாருங்க, அதில் இருக்கிற யூனோ டெக்னிக்காலிட்டிஸ், கிராஃப்ட்மேன், அதெல்லாம் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் சொல்லவே வேண்டாம். அப்படி இருக்கும்போது ஒரு ராவன் வந்தது. நான் ராவனில் நடிச்சிருந்தேன். பட் நான் ஒரு ஷார்ட்ல தான் அப்படி வந்துட்டு போவேன். 18 நாள் ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் போயிடுது பிகாஸ் ஃபார் சம் அதர் ரீசன்ஸ். ஓகே. ஸோ பட் அதில் ஒரு கோர் ஐடியா வாஸ் வண்டர்ஃபுல். ஐ ஃபெல் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் சொல்றேன், வண்டர்ஃபுல். பிகாஸ் ஒரு ராவணனோட பக்கத்தை நம்ம கேட்டோம். ஆமா. அண்ட் அந்த ஒரு சீதா ராவன் அந்த ஒரு இன்னொரு இக்குவேஷனை நம்ம அங்க பார்த்தோம். He gave a new perspective. Yes. It was very interesting. Yes. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு கோர் இருந்தாலே போறோம். அந்த கோரே இல்லாம பேக்கேஜா நீ அதை டீல் பண்ணியனா காட்டி கொடுத்துருவோம்ல. எவ்வளோ பெரிய மாஸ்டரா இருந்தாலும். இப்போ ஆளவன் தான் படம் வாஸ் that time it was not a hit. அன்பே சிவம் எல்லாம் சொல்லவே வேண்டாம், மாஸ்டர் பீஸுக்கு மேல. அப்போ ஆளவன் தான். பட் தென் when you revisit it you will have so many things to take away. அது ஒண்ணு இல்லாம ஒரு படம் வரும்போது தான் ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். பிகாஸ் எடிட்ல யூ would have lost your judgment. இல்லைன்னா ஏதோ ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருக்கலாம். இல்லைன்னா வேற ஏதாவது ரீசன் இருந்திருக்கலாம். அந்த வேற ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருக்கலாம். இட் கேன் ஹேப்பன். பட் இது எதுவுமே இல்லாம ஒரு படம் வரும்போது தான் இந்த பிக் ஃபிலிம்ஸ் அட்டர் ஃப்ளாப் ஆகுது. ஸோ அது ஐ ஃபீல் sometimes you can only attribute it to one thing. With my limited knowledge, with my as an audience or somebody who has been analyzing a lot of things, yeah. I feel அது ஒரு பேக்கேஜா ட்ரீட் பண்ணா, இதுக்கு முன்னாடி ஹிட் ஃபிலிம்ஸ் அவங்களே பண்ணின ஹிட் ஃபிலிம்ஸ் அங்கேருந்து வரும்போது அதை அப்படி ட்ரீட் பண்ணா ஐ திங்க் இட் பிகம்ஸ் அ டிசாஸ்டர். அதுதான் எனக்கு ஒரு ரீசனா தெரியுது. இல்லை நான் யோசிச்சு பாருங்களேன், கமல் சாரை பார்த்தீங்கன்னா கமல் சாரே ஒரு நாலேஜ், வாட் டு சே, ஹீ இஸ் சம்திங், he has so much of stuff in him. மணி சார் இன்னொரு நாலேஜ் பாம்ப். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு மிஸ்டேக் வரும்னு நம்ம யோசிப்போம். ஸோ மேபி தேர் இஸ் சம்திங் எல்ஸ் டு இட். அப்படி நம்மள சமாதானம் பண்ணிக்கிறது. ஆமா, கொஞ்சம் சம்டைம்ஸ் கஷ்டமா தான் இருக்கு. ஃபில்ம் மேக்கரா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. லெஜிஸ்லேட் அப்படி கொஞ்சம் பர்சனலா டைப் பண்ணா, என்ன மாதிரியான ஒரு அம்மா நீங்க? ஒரு அம்மாவா உங்களுடைய பிரின்சிபல்ஸ் என்னவா இருந்தது இருக்குது? How are you taking it? See, அம்மா அப்பாவா, it's a joint effort. Okay. We always wanted to bring up confident, good human beings. Extremely qualified இருக்கணும். அவங்க செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கணுங்கிறதுல, ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிறதுல நாங்கள் ஷுவரா இருந்தோம். பட் ஐ திங்க் we have also made mistakes. Some major mistakes. In the sense, I feel எங்க காலத்துல what I feel is we have 3 children. So இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்லுறோம், ஒரு ஸ்டேஜ் 6 வயசு வரை 7 வயசு வரை அந்த குழந்தைக்கு ப்ரையாரிட்டிஸ் இருக்காது, அம்மா அப்பா சொல்றது தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லைக்கிங் இருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், இதுதான் உனக்கு நல்லது, உனக்காக தானே நான் பண்ணினேன். பட் இஸ் தட் வாட் தி சைல்ட் வாண்டட்? இப்ப அதை யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல அவங்க 10 years 9 years 10 years இருக்கும் போதெல்லாம் ராம் வாஸ் பிஸி. கல்ஃப்லலாம் ஒர்க்கிங் டைமிங்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். ஹி வாஸ் ஃபுல்லி ஆக்கியபைட். நான் பிகாஸ் ஐ ஹேட் மை ஓன் பிஸ்னஸ், எனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். வெக்கேஷன் டைம்லலாம் வெக்கேஷன் கேம்ப்ஸ் எல்லாம் நான் என்னோட இதில் நான் கம்பெனி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் நடத்தும் போது பசங்களை எங்கூட இருப்பாங்க. பட் இஸ் தட் வாட் தே வாண்டட்? தே ஹேட் மச் எக்ஸ்போஷர். வாட் இஃப் தே வாண்டட் தேர் மோர் அட்டென்ஷன் ஃப்ரம் மீ? ஐ டோன்ட் நோ.
இருந்திருக்கலாம். அப்ப இப்போ and then we had a பயங்கர சோஷியல் சர்க்கிள். ஓகே. அப்போ வீக்கெண்ட்ஸ் எல்லாம் லேட் நைட்ஸ் குழந்தைங்களை வச்சுட்டு. பட் இஸ் தட் வாட் த சில்ட்ரன் வாண்டட்? இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப டிவோட் பண்றாங்க டைம். ப்ளே டேட்ஸ் வச்சுக்கிறாங்க. அண்ட் இட்ஸ் ஆல் ஃபோக்கஸ்ட் ஆன் த சில்ட்ரன். நாங்கள் என்ன பண்ணுவோம், பசங்களெல்லாம் விளையாடுவாங்க ஒரு இடத்துல, நல்லா ஃபீட் பண்ணிவிடுவோம். அண்ட் பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு அவங்கள விட்டுட்டு நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவோம். இப்போ இஃப் யூ கெட் another chance we'll redo all that. பட் இட்ஸ் ஓகே. இப்போ என்னோட அப்ரிங்கிங் பார்த்தீங்கன்னா இன்னும் வேற மாதிரி இருந்தது. அது நாங்க 6 பேர். அப்ப இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் எல்லாம் கொடுக்கவே முடியாது. அப்படியும் பேசிக் திங்ஸ் ரைட்டா இருந்தது. இன்னொன்னு சொல்றேன், இந்த காலத்து பேரண்ட்ஸ் அவ்வளவு பண்றாங்க. பட் our parents were examples for us. Okay, நாங்க were examples for our children. So நம்ம சொல்லி கொடுக்காமயே பல விஷயங்கள் அவங்க இம்பாய் பண்ணுவாங்க. பட் இந்த காலத்துல நீ எல்லாம் பண்ற, ஆனா are you an example for the children? Okay. And so இன்னொரு மிஸ்டேக் நான் என்னது சொல்றேன், மென்டல் ஹெல்த் பத்தியான அவேர்னஸ் எனக்கு இருக்கல. both of us were very ignorant. இப்போ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் அது தெரிஞ்சிருக்கு. I wish I had known that earlier. ஏன்னா அந்த மூட் ஸ்விங்ஸ், டெம்பர் இஷ்யூஸ் இதெல்லாம் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. ஓகே. But we keep learning. All parents do that. But I'm a very, very committed mother. Wow, okay. Very committed. In the sense, I will... என்னோட அம்மாக்கு அது நான் பார்த்துருக்கேன். I'm the 5th daughter. Okay? 6th child, 5th daughter. But எந்த வகையிலையும் அம்மாவோட டியூட்டி எல்லாம் பண்ணியிருக்கணும்னு அவங்க ரொம்ப கிளியரா அதை அப்படியே பண்ணினாங்க. For my 3 daughters also, I'm like that. என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டரோட டெலிவரி யூஎஸ்ல அவ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் வீட்டுக்கு வந்து பத்திய சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு போவேன். அண்ட் டெய்லி குழந்தை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவேன். அந்த மாதிரி அங்கே 1 year இருந்தோம். அண்ட் என்னோட எங்கள் கிராண்ட் சில்ட்ரனுக்கு எல்லாம் தெரியணும்னு எவ்ரி ஃபெஸ்டிவல் we celebrate in the traditional style. We don't compromise on all those things. அதே மாதிரி எங்க சில்ட்ரனுக்கு இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, we could have done it betterன்னு. நாங்கள் மஸ்கட்ல இருக்கும்போது சாரதா 9th standard வந்தப்போ 9th, ஸ்ருதி 7th, ஸ்ரேயா வந்து குட்டி 2nd standard. அப்போதான் நான் வந்தேன் இந்தியாவுக்கு. ராம் ஸ்டேட் பேக் ஃபார் another 8 years. அவர் வந்துட்டு போவார். நாங்கள் இந்த பக்கம் வந்தோம்னா கோயம்புத்தூருக்கு வந்தோம். பசங்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கணும், அவங்களுக்கு வந்து டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும், மியூசிக் கற்றுக் கொடுக்கணும், நம்ம கல்ச்சர் தெரியணும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாடு. அது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ வாஸ் born and brought up in கேரளா. நான் கல்யாணம் ஆகி வந்த உடனே somehow I developed வந்துடுச்சு. அப்படிதான் நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூவ் டு US. Okay, Ram he had lot of opportunities to move to the US. But we came here. அப்போ நாங்க என்ன நினைச்சோம், பசங்களுக்கு எது நல்லது, இதெல்லாம் தான் நல்லதுன்னு நினைச்சு நாங்க இங்க வந்தோம். ஆனா அவங்க இங்க வந்து படிச்சு திருப்பி வெளியில போய் MS பண்ணி அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ஒரு H1Bக்கு இது பண்ணும்போது யோசிச்சா அன்னைக்கு நாங்க மூவ் பண்ணிருந்தோம்னா இன்னும் ஈஸியரா இருந்திருக்கும் அவங்களுக்கு. So was it the right decision? We don't know. Maybe not. Yeah. ஆனா my daughter and son-in-law இப்போ என்னோட grandchildren are 5 and 3. 13 years அங்க இருந்திருக்காங்க. அவங்க தென் குழந்தைங்க எல்லாம் பிறந்தது. But they have moved to Chennai because they want their children to know this life. They want the grandparents. நாளைக்கு பெருசாயிட்டு பசங்க போய் கேட்பாங்க, ஏன் நீ மூவ் பண்ண, எனக்கு அங்க பெட்டரா இருந்திருக்குமே என்ன சொல்ல முடியும். ஸோ நம்ம அந்த சிச்சுவேஷன்ல எது கரெக்ட்னு பண்ணறதோ நம்ம பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான் இருக்க முடியும். நம்ம ஆக்ஷன்ஸ்ல நான் சொன்ன மாதிரி இந்த கோவம், மூட் ஸ்விங்ஸ், my husband is very patient, extremely patient. And பயங்கரமா பேலன்ஸ் பண்ணுவாரு. எனக்கு கோவம் சீக்கிரம் வரும், அதே மாதிரி கோவம் இறங்கிடும். என்னாவது சண்டை இருந்தா நான் தான் போய் சாரி சொல்வேன். ஹஸ்பண்ட்டையும் தான் பசங்கள்ட்டையும் தான் நான் தான் இறங்கி போவேன்.
அப்போ அது ஒவ்வொரு வாட்டி யோசிப்பேன், நான் இவ்வளோ கோவப்பட்டிருக்க கூடாது, பசங்களை இவ்வளோ பயங்கர ஸ்ட்ரிக்ட் மதர். நான் ஐம் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். இப்போ வேலைக்கு ஆகிறதில்ல, இப்போ எல்லாரும் பெரியவங்க ஆயிட்டாங்க. ஆனால் அப்போ பயங்கர ஸ்ட்ரிக்ட் மதர். நோ அவுட்டிங்ஸ், நோ லேட் நைட்ஸ், நோ ஷார்ட் ட்ரெஸ் கூட போட விட மாட்டேன், நோ என்ன சொல்றது ஸ்டே ஓவர் எல்லாம் கிடையாது. போனா ஃபீல்ட் ட்ரிப் கூட கிடையாது. ஃபீல்ட் ட்ரிப் எல்லாம் போனா நாங்க பின்னாடி போயிடும். ஓகே, அந்த மாதிரி எல்லாம் பாடுபடுத்தியிருக்கேன். ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸோ அதுக்கெல்லாம் பயங்கர சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். இந்த சென்ஸ் அவங்களோட கெரியர் சூஸ் பண்ணுறதாகட்டும், அவங்க ஸ்டடீஸா இருக்கட்டும், அவங்க வெளியில போய் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும். சாரதாலாம் UN all over the world, 6 students were sponsored by UN for a program in Papua New Guinea. Okay. அதுக்கு போனாவ when she was 18 years old. அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுருக்கோம். ஸ்ருதி went and studied in SRCC in Delhi. Okay. You know, right? Yeah, SRCC, yeah. One of the best colleges in Asia for commerce. அங்க போய் படிச்சா. எப்படி கொண்டு போய் விட்டோம் அவ்வளோ தூரம், நல்லா யோசிக்காம அவங்க ஃபியூச்சரை யோசிச்சு யூனோ அதெல்லாம் பண்ணினோம். ஸ்ரேயா chose her career. When she had engineering admission, she didn't take it. She said, I don't want to do engineering because everybody is doing engineering. I don't want to do it. We stood with her. You know, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அதே மாதிரி அவங்க வெட்டிங்ஸ்ல அவங்க எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, they told us எங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். We compromised. We had very limited. எங்களோட ஒரு 20-25 பேர் தான், மற்றவங்க எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் we compromised. We do it only for their sake. So that way we are happy. It is not just words, no, it is actions also. Yes, matter. So every parent is like that. There is no இப்படிதான் இருக்கணும்னு ஒரு புக்லெட் எல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம because each child is different, each situation is different, each parent is different. பேசிக்கா நம்ம சைல்டு ஃபர்ஸ்ட் அப்ரோச் வச்சிட்டோம்னா ஐ திங்க் இட் வில் ஒர்க் அவுட். பட் இந்த காலத்து பசங்களுக்கு இந்த மாதிரி பாட்காஸ்ட் கேட்டு நாங்க பண்ண தப்பெல்லாம் கேட்டு அந்த மிஸ்டேக் பண்ணாம இருக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. எங்களுக்கு அது இருக்கல. எங்க பேரண்ட்ஸ்டையும் நாங்க அவ்வளவு தூரம் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது ஒரு கல்ச்சரும் இருக்கல. So, I mean, starting of the podcast, I think one of your answer for a question was, my upbringing was that way, abdinte. And I think the conversation beautifully ended with you upbringing your children. So, it's just like passing. நான் வந்து என்னோட அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், இப்போ நான் என் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், அவங்க குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. It's all the good values. And as a person, நான் சொன்ன மாதிரி தான், you're well aware of a lot of things and நிறைய knowledge in different arenas. ஒரு good cause ஓட பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. We're extremely happy. Angelina, I want to tell you one more thing. Yes, please. நீங்க சொல்றீங்க இல்லையா, you know lot of things. என் பசங்கள்ட்ட போய் எதுவுமே சொல்ல முடியாது. They want to learn on their own. Probably I was like that. I will say, why should you make the mistakes and learn? Why don't you learn from me? No. நானே தெரிஞ்சுக்கிறேன், நானே கத்துக்கிறேன். அதுதான். And now I'm writing a book. Like, okay. It is my memoir. So why I am எனக்கு when you write a book, when you journal all that you have gone through, அது எழுதும்போது it is like நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், நான் என்னோட அப்பா என்ன மாதிரி, அப்பா மாதிரினா அப்பா இஸ் the you know like angry person. அப்போ எனக்கு எப்பவுமே I thought I was more attached to my mother, not father. Father is a very revered figure. அப்படிதான். பட் நான் புக்கை எழுதும்போது தான் தெரிய வந்தது எனக்கு ஜாஸ்தி அப்பாவை பற்றி தான் எழுதியிருக்கேன். ஐ ரியலைஸ் ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். ஹீ இஸ் மை ரோல் மாடல். அவ்வளோ நாள் எனக்கு அது தெரியல. அப்போ அப்பாவோட கோவமும் அப்பாவோட இதுவும் எல்லாம் ஜஸ்டிஃபைட் பிகாஸ் ஹி ஹஸ் சோ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அம்மா ஹாப்பி கோ லக்கி. she was the one who was bringing the family together. But appa is the principled man who you know உங்களோட ஃபேமிலிக்கு பின்னாடி இருக்கிற தூண் அவர்தான். அப்போ நமக்கு இது எழுதும்போது நமக்கு தெரியறது, அந்த ஸ்டோரி எழுதி வரும்போது தான் நமக்கு we realize many things. That's why I could talk to you with more clarity. Probably in another 2-3 months அதோட translation to Tamil போயிட்டு இருக்கு. Okay. அது முடிஞ்சதும் it will be published. Wow. Yeah. We're very happy to hear that. And படங்களுமே வந்து கண்டிப்பா you should work அது நீங்க கொடுக்கணும் எங்களுக்கு, because few filmmakers responsible படங்கள் பண்றாங்க அப்படின்றப்போ I think you are one among them.
you're one among the responsible filmmakers we Thank have. you very much. Every comment like this will encourage us to do better. Yes, ஒரு push உங்களுக்கு மேம் பண்ணுங்க. So yes, thank you so much ma'am. It was an absolute pleasure talking to you. Thank you. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜெய்னன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது.